நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் கடந்த மே மாதம் 4ஆம் தேதி எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் இதுவரை 110க்கும் மேற்பட்டோர் விசாரணைக்காக சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகியிருக்கிறார்கள். இருப்பினும் ஜெயக்குமார் மரண வழக்கில் துப்பு கிடைக்காமல் சிபிசிஐடி போலீசார் திணறி வருகின்றனர். இதுகுறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா, வணக்கம். விசாரணை எந்த அளவில் இருக்கிறது? கூடுதல் விவரம் என்ன? திருநெல்வேலி திசைநிலை அருகே உள்ள கரைச்சுற்று பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த இவர் கடந்த மே 4ஆம் தேதி அவரது வீட்டின் பின்புறம் உள்ள தோட்டத்தில் உடல் பாதி இருந்த நிலையில் சடலமாக கிடந்தார். இந்த வழக்கை நெல்லை தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதில் ஜெயக்குமார் அவரது கைப்பட எழுதியதாக கிடைத்த கடிதத்தில் அரசியல் பிரமுகர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆகியோரின் பெயர்கள் இடம்பெற்றதால் அது குறித்து விசாரணை நடத்தினர். எனினும் ஜெயக்குமார் எப்படி இருந்தார் என்ற துப்பும் தொடங்கவில்லை என்ற காரணமாக இவ்வழக்கு சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டது. ஜெயக்குமார் ஜனத்தின் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த அரசியல் பிரமுகர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் தீவிர விசாரணை நடத்துவதாக சிபிசிஐடி போலீசார் கடந்த ஜூன் மாதம் 2வது வாரத்தில் 32 பேரை உட்பட 150க்கும் மேல் சம்மன் அனுப்பினர். இதன் அடிப்படையில் பாளை பெருமாள்புரத்தில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஜூன் மாதம் 3வது வாரத்தில் இருந்து தினமும் சுமார் 4 முதல் 5 பேரும் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இவ்விசாரணையை வாக்குமூலத்தின் போலீசார் வீடியோவும் பதிவேற்றம் செய்தனர். தொடர்ந்து ஜெயக்குமார் கணத்தின் உறவினர்கள், வெளி மாநிலங்களில் வசித்து வரும் நண்பர்கள் உட்பட அனைவரிடமே தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அவற்றையும் வீடியோவில் பதிவு செய்தனர். மேலும் பாளையங்கோட்டை பெருமாள்புரம் சிபிசிஐடி அலுவலகத்தில் இதுவரை சுமார் 110 பேரும் ஆஜராகி இருக்கின்றனர். எனினும் 4 மாதங்கள் ஆகியும் இந்த வழக்கில் துப்பு தொடங்க முடியாமல் மர்மம் நீடித்து வருகிறது. தொடர்ந்து தினமும் சிபிசிஐடி போலீசார் திசைநிலை அருகே உள்ள அவரது நண்பர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் மற்றும் பலரிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.